வணக்கம். இன்னைக்கு நாம காலத்தால மறைக்கப்பட்ட ஒரு பெரிய அறிவு புதையல திறக்க போறோம். யோசிச்சு பாருங்க. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதின பழமையான நூல்களோட ஞானத்தை நாம இன்னைக்கும் எப்படி புரிஞ்சுக்கிறோம்? வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். இத ஒரு புதிராட்டம் யோசிச்சு பாருங்க. தலைமுறை தலைமுறையா காலம் மாறிடுச்சு, மொழியே மாறிடுச்சு. இந்த நிலைமையில அந்த பழங்கால பாடல்களோட உண்மையான எண்ணங்களையும் கருத்துக்களையும் நாம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு விட உரைன்னு சொல்லப்படுற ஒரு செழுமையான விளக்க உரை மரபுல தான் இருக்கு. இந்த உரை தான் அந்த பழம்பெரும் படைப்புகளை இன்னைக்கும் உயிரோட்டமா வச்சிருக்க உதவுது. சரி, உரைனா என்ன, அதோட முக்கியத்துவம் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்க நாம இந்த தொகுப்புல இருக்கிற தகவல்களை ஒரு வழிகாட்டியா எடுத்துக்க போறோம். வாங்க இந்த இலக்கிய மரபோட ஆழத்துக்குள்ள போகலாம். இந்த பயணத்துல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல உரைனா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அதோட வகைகள், முக்கியமான உரை ஆசிரியர்கள், அதோட தாக்கம், அது எப்படி இன்னைக்கும் தொடருதுன்னு எல்லாத்தையும் பார்க்க போறோம். சரி, முதல்ல ஆரம்பிப்போம். உரைன்னு சொல்றோமே, அதோட உண்மையான அர்த்தம் என்ன? இத நீங்க பழங்கால பாடல்களுக்கு வர்ற டைரக்டர்ஸ் கமெண்ட்ரி மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். ஒரு பாடலோட பொருள், அது எழுதப்பட்ட சூழல், இலக்கண நுணுக்கங்கள்னு எல்லாத்தையும் இது விளக்கும். இது வெறும் வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பு மட்டும் கிடையாது, இது ஒரு முழுமையான வழிகாட்டி. இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, உரைங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. அதுல பல வடிவங்கள் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு. உண்மையை சொல்ல போனா, நம்மளோட பழமையான இலக்கண நூலான நன்னூல் உரைகளை ரொம்ப தெளிவா வகைப்படுத்துது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு உரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருந்திருக்கு. பாருங்க, இதுல பல வகைகள் இருக்கு. உதாரணமா, பத உரைனா அது சொல்லுக்கு சொல் பொருள் சொல்றது. ஆனா விருத்தியுரை மாதிரியான வகைகள் இலக்கணம், வரலாற்று பின்னணின்னு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு ஒரு விரிவான விளக்கத்தை கொடுக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி நோக்கம் இருக்கு. அப்போ இதிலிருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உரைகள் ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அது காலத்தை கடந்து அறிவை பாதுகாக்கிற ஒரு பாலமா செயல்படுது. சரி, இப்போ இந்த உன்னதமான உரை எழுதுற கலைக்காக தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்ச உரையாசிரியர்கள்னு சொல்றோமே, அந்த மாபெரும் அறிஞர்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த உரையாசிரியர் பரம்பரையில எத்தனையோ ஜாம்பவான்கள் இருந்தாலும் பரிமேலழகர் அப்படிங்கிற பெயர் எப்போதுமே தனிச்சுதான் நிக்கும். திருக்குறளுக்கு இவர் எழுதின உரைதான் ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றது. ஏன்னா அவர் வெறும் பொருள் விளக்கம் மட்டும் கொடுக்கல, திருக்குறளோட அறக்கருத்துக்களுக்கு ஒரு புதிய தத்துவ பார்வையை கொடுத்தார். அவரோட உரை அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கதா இருந்துச்சு, அதுவே பிற்காலத்துல ஆயிரக்கணக்கான நூல்கள் உருவாக ஒரு பெரிய காரணமா அமைஞ்சது. அவரோட தாக்கத்தோட அளவையே நீங்களே பாருங்க. பரிமேலழகரோட உரையை பாராட்டி மட்டுமே திருவுலாங்கிற பேர்ல சுமார் 24,000 பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு. இதுவே அவரோட உரையோட முக்கியத்துவத்தை எவ்வளவு தெளிவா காட்டுது பாருங்க. ஆனா இந்த பணியில அவர் மட்டும் தனியா இல்ல. நச்சினார்க்கினியர், அடியார்க்கு நல்லார், சேனாவரையர்னு ஒரு பெரிய அறிஞர் பரம்பரையே இருந்திருக்கு. அவங்க தொல்காப்பியம், சிலப்பதிகாரம் மாதிரியான மிக முக்கியமான நூல்களுக்கு உரை எழுதி அதையெல்லாம் பாதுகாத்தாங்க. சரி, இதெல்லாம் பழங்காலத்துல நடந்தது. இன்னைக்கு நாம ஏன் இந்த உரைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்? இதோட முக்கியத்துவம் இப்போ என்ன? ஏன்னா, ஒருவேளை இந்த உரைகள் மட்டும் இல்லாம போயிருந்தா தமிழ் இலக்கியத்தோட ஒரு பெரும் பகுதியும் நம்ம பண்பாட்டு அறிவும் கால வெள்ளத்துல கரைஞ்சு போயிருக்கும். இந்த உரைகள் தான் நம்மளோட மூலத்தோட, நம்ம வேர்களோட இணைக்குது. இந்த உரை எழுதுற மரபு இடைக்காலத்தோட நின்னு போகல, அது நவீன காலத்துக்கும் ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு தொடர்ந்து வந்திருக்கு. 20ஆம் நூற்றாண்டுல தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் மாதிரியான பெரிய அறிஞர்கள் இந்த பணியை முன்னெடுத்து சென்றாங்க. அவங்க தான் பழந்தமிழ் நூல்களையும் அதோட உரைகளையும் அச்சில ஏத்தி அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவே நூல்களுக்கு விளக்கம் தர்ற இந்த காலத்துல உரைங்கிற மனித அறிவோட ஆழமான இந்த கலைக்கு எதிர்காலம் என்னவா இருக்கும்? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.